எப்படி வருவான்? அதுதான் பாயிண்ட் நம்பர் 5. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். இப்போ இந்த பக்தனை தேடி எப்படி வரானா? தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். எந்த கண்கள் அந்த கிருஷ்ணனை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டு தேடுறதோ அந்த கண்ணில் வந்து நிற்பானாம். இது அப்படியே நம்மாழ்வார் பாடியிருக்கார். கண்ணில் வந்து பகவான் நிற்கிறான்னார். கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான், காண்பன் அவன் கண்களாலே, அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி, கமலத்தயன் நம்பிதன்னை கண்ணுதலானோடும் தோற்றி அமலத் தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானேன்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாசுறோம். பெருமாளுக்கு ஆசையா நம்மாழ்வாருடைய கண்ணில் வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்டானா. ஆனால் உடனே கண் வரைக்கும் வர முடியலையாம் பகவானால். என்ன பண்ணுறான்னா, நம்மாழ்வார் எங்கே போகிறாருன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கி மெல்ல மெல்ல அவர் மடியில் உட்காந்து அப்படியே நெருங்கி அவர் கண்ணை நோக்கி வந்தானோம். இதை நம்மாழ்வாரின் திருவாய்மொழியில் முதல் 10 9ஆம் திருவாய்மொழி. இதில் நம்மாழ்வாரே ரொம்ப அனுபவித்து பாடியிருக்கார்.